ஒரு பக்கம் எங்கள் வெட்டுக்கிளிக்கிட்ட தாலி எடுத்து கூட்டு கத்த சொல்கிறாங்க. வெட்டுக்கிளியுமே சந்தோஷமாக தாலி கட்டிட்டு நெத்தியில் குங்குமம்லாம் வச்சுடுறாங்க. எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு பொண்ணியும் பையன், அதாவது வெட்டுக்கிளியும் செந்தாமரையும் வந்துட்டு பத்திரமா புலி வேஷம் போட்டு அதே கெட்டப்பில் வந்துட்டு திரும்பவும் கெட்டப் போட்டுக்கிட்டு வெட்டுக்கிளியும் செந்தாமரையும் அவங்கள கோஷ்டியோடு வந்துட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க பரணிக்கிட்ட சொல்லி. அதுக்கப்புறமா சண்முகம் வந்துட்டு முன்னாடி போய் வேஷத்தை கலாய்ச்சிட்டு நிற்க அதை பார்த்த செந்தாமரையோட அப்பா வந்துட்டு செம கோமாடிக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி ஐயர் வந்துட்டு அவர் செட் பண்ண ஆள், அதாவது இவங்க வந்து பிடிச்சி வச்சுருந்த உண்மையான ஐயர் வந்துட்டு வந்து நிற்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சண்முகம் தான், என் சொந்தக்காரன்ற பேரில் இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா அவர் ஷாக் ஆகிட்டாரு. அதனால சண்முகம் மேலே கோவத்தில் ஆளுங்களை வச்சு அடிக்க சொல்கிறாங்க. ஆனால் ஆளுங்களை எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காரு நம்ம சண்முகம். கரெக்டாக முத்துப்பாண்டி வந்துட்டு அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்த, அதுக்கப்புறம் புலி வேஷத்தோடவே வந்துட்டு செந்தாமரையும் வெட்டுக்கிளியும் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் வெட்டுக்கிளி செந்தாமரைக்கு வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. கால் கழுவி உள்ளே கூட்டிகிட்டு வரணும் உன்னோட மதனியன்னு சொல்லிட்டு கணிக்கு சொல்கிறாங்க. அவங்களும் அந்த சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் ஆரத்தி எடுத்தோடனே வெட்டுக்கிளி எல்லாருக்கும் 500 கொடுக்குறாரு. சந்தோஷமாக வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்றாங்க. எல்லோரும் திருநீர் வச்சு சண்முகத்தோட அப்பா, அதுக்கப்புறமா வந்துட்டு பரணி, சண்முகம், அதுக்கப்புறம் வெட்டுக்கிளியோட பாட்டின்ட்டு எல்லார் கையிலையும் ஆசீர்வாதம் வாங்கி காசும் வாங்கிக்கிறாரு. அம்மா கையிலையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லி சந்தோஷமாக எல்லோரும் பேசிட்டாங்க. நீ இல்லைனா என் கல்யாணமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செந்தாமரையும் வெட்டுக்கிளியும் வந்துட்டு நன்றி சொல்கிறாங்க சண்முகத்துக்கும் பரணிக்கும். நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுல தான் இருக்குது எல்லாமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி விட்டுறாங்க. அப்புறம் 2 பேருக்கும் அடுத்ததாக ஏற்பாடு பண்ணுறாங்க சடங்குகளுக்கெல்லாம். பாலும் பழமும் வந்துட்டு கொடுக்குறாங்க 2 பேருக்கும். அந்த இது சடங்கு முடிஞ்ச கையோடு வந்துட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுறாங்க. நான் மாலை போட்டிருக்கனால நான்வெஜ்ஜெல்லாம் செய்ய முடியலடா, முடிஞ்ச பிறகு வந்துட்டு உனக்கு ஒரு விருந்து வச்சுறேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லண்ணே, நாங்கள் தான் உண்மையை சொல்லணும், உங்களுக்கு விருந்து வைக்கணும், எங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கீங்க, எங்களையும் காப்பாற்றிருக்கீங்க, எங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுருக்கீங்க, நன்றின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்றாங்க. அப்புறம் 2 பேருக்கும் மாற்றி மாற்றி ஊட்டி விட சொல்லி சொல்கிறாங்க. அதை கனி ஃபோட்டோலாம் எடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் வந்துட்டு வெட்டுக்கிளியோட வீட்டுக்கு கிளம்புறதுக்காக திரும்பவும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. எங்கே பரணி அண்ணியை காணோன்னு கேட்க, அவள் கிளினிக்கில் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டான்ற மாதிரி சண்முகம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்களும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வரலாம், இதுவும் வீடு மாதிரி, அங்கே நீ தனியாக இருக்குன்னு நினைக்காத, வெட்டுக்கிளி கடைக்கு போயிட்டாலும் நீங்கள் வந்துடு அப்படின்ற மாதிரி சண்முகம் வந்துட்டு செந்தாமரைக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா டிஐஜியோட பையன்கிட்ட வந்துட்டு நீ கிளம்பி அந்த கடைக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா, இந்த கடைக்கெல்லாம் எதுக்கு நம்ம போனோம், அவங்க ஓவராக பண்ணுறாங்கன்ற மாதிரி அவர் சொல்ல, இங்கே பாரு இதெல்லாம் ரொம்ப முக்கியம், உங்கள் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா இதெல்லாம் பண்ணணும், அந்த வீராவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது பெருசு இல்லை, அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து பிறகு அவளை இது பண்ணுறது தான் முக்கியம், அதுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு நீ என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணோம், அவங்க நம்புகிற மாதிரி, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா எனக்கு என்னவோ இதில் இஷ்டம் இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ, அவங்க அப்பாவோட சின்ன ஃபோட்டோ எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. உனக்கு எப்போல்லாம் அங்கே கோவம் வந்து ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகிடுதோ, ஐயோ ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்ற மாதிரி நினைக்கிற டைம்லேயே அந்த ஃபோட்டோ எடுத்து பாரு, அப்பாக்காக தான் இது எல்லாமே பண்ணுறேன்னு யோசி, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீ வந்து அங்கே எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டாக பண்ணுவ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இங்கே வந்து சண்முகத்துக்கு கால் பண்ணுறாங்க. சண்முகம் ஆளில் உட்காந்து ஏதோ கணக்கு எழுதிட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக டிஐஜி பண்ணுறதை பார்த்து இவங்கெல்லாம் வந்துட்டு யார் என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா ஏதாவது பிரச்சனையாகும் இதெல்லாம் சொன்னோன்னா, அதனால நம்ம வெளியே போய் பேசிப்போன்ட்டு முக்கியமான கால், பஞ்சாயத்து காலுன்னு சொல்லிட்டு நைஸாக ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. சொல்லுங்கள் மேடம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பையன் கடைக்கு வரான் இன்னிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி, ஒரு மாதம் பார்க்கலாம் எப்படி வேலை செய்கிறாரு என்ன ஏதுன்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையன் வந்து வீரா மேலே உயிரை வச்சுட்ருக்கான், அவளுக்காக என்ன வேணால் செய்வான், நீங்கள் வேணால் பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சண்முகம் வந்துட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு பரணியும் ரத்னாவும் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.